நம்மை நாமே அறிய வேண்டும். ஸ்தோத்திரம். நம்மை குறித்து நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில், சபையின் வாழ்க்கையில், தேவனுடைய வார்த்தையை கேட்கிற இந்த ஜீவியத்தில் நம்ம குறித்து நமக்கு இருக்கிற சிந்தனை எப்படி என்பதை நாம் அறியணும். இந்த வசனத்தை கேட்குறேன், நான் என்னை குறித்து இப்போ என்ன நினைக்கிறேன்? என்னால் முடியும்னு நினைக்கிறேனா, முடியாதுன்னு நினைக்கிறேனா? என்னால் ஸ்தோத்திரம் பண்ண முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேனா, இல்லை பண்ண முடியாதுன்னு நான் விசுவாசிக்கிறேனா? நான் எப்படி இருக்கிறேன்? என் விசுவாசம் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்குள்ள என்னுடைய இருதயம் என்ன பேசுது, என்ன சொல்லுது? எனக்குள் இருக்கிறதான நிலை என்ன? என்னுடைய நிலைப்பாடு என்ன? என்னுடைய ஸ்தோத்திரம் விசுவாசம் என்ன? என் நம்பிக்கை என்ன? எனக்குள் இருக்கிறதான ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு தைரியம் என்ன, ஒரு வெளிப்பாடு என்ன என்பதை நாம நம்மளை குறித்து அறிய வேண்டும். ஆமென். நம்ம குறித்து அறியணும். அந்த ஜனங்கள் அவங்கள குறித்து என்னால் முடியாது, நான் முடியாதவன், ஸ்தோத்திரம் நான் பலவீனன் என்று அவர்கள் அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இன்றைக்கு நம்ம அறியணும், நான் ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கிறேன்? நான் ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கிறேன்? நான் ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கிறேன்? என் கையில் பைபிள் இருக்குது, ஸ்தோத்திரம். நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், எனக்கு முன்பதாக பரிசுத்த பந்தி இருக்குது, நான் திருவிருந்து எடுக்கிறேன், சரிதான். ஆனால் ஸ்தோத்திரம் என்னை குறித்து நான் ஸ்தோத்திரம் எப்படி இருக்கிறேன் என்பதை நாம் அலசி ஆராய வேண்டும். என் கையில் பைபிள் இருக்குது, என் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்குது, என் சபையில் நல்ல ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் சரி, நான் என் தனிப்பட்ட விதத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? ஆமென், ஆமென்.